பத்திர விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தில் முழுமையான பட்டியலை வழங்கியிருக்கிறது எஸ்பிஐ வங்கி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் முழு விவரங்களை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான முழு விவரங்களையும் தேர்தல் ஆணையத்தை சமர்ப்பித்துள்ளதாக தற்போது எஸ்பிஐ வங்கியானது உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது. குறிப்பாக தேர்தல் பத்திரங்களுடைய ஆல்பா நியூமரிக் எண்கள் என அழைக்கப்படும் தனித்த அடையாள எண்களையும் அதனுடைய விவரங்களையும் முழுமையாக தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தாக்கல் செய்துள்ள அந்த எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரத்தில் தற்போது எஸ்பிஐ வங்கியானது தெரிவித்திருக்கிறது. தேர்தல் பத்திரங்களுடைய நடைமுறை என்பது சட்டவிரோத என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமான சமீபத்தில் வழங்கியது. அதன் அடிப்படையில் தேர்தல் பத்திரங்களை வாங்கியவர்களுடைய விவரங்கள் மற்றும் அதனை பணமாக்கிய அரசு கட்சிய விவரங்கள் உள்ளிட்டவற்றை வெளியிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை எஸ்பிஐ மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் மனத்தை பிறப்பித்திருந்த நிலையில் அதனுடைய ஆல்பா நியூமரிக் எண்களானது வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து மனுதாரர்கள் தரப்பாக ஒரு அவமதிப்பு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த ஒரு மனு மீதான ஒரு உத்தரவில் தான் கடந்த 15 மற்றும் 18ஆம் தேதி ஆகிய 2 தேதிகளில் இந்த ஆல்பா நியூமரிக் எண்களையும் அதனுடைய விவரங்களையும் வெளியிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்த ஒரு எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் எஸ்பி ஆனது தாக்கல் செய்திருக்கிறது. இந்த விவரங்கள், அதாவது ஆல்பா நியூமரிக் எண்களுடைய விவரங்களை உடனடியாக தேர்தல் ஆணையமானது அதனுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் உச்சநீதிமன்றத்தால் தற்போது ஆணையத்திற்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் அந்த விவரங்கள் அனைத்துமே தேர்தல் ஆணையத்தினுடைய பக்கங்களில் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலும் தற்போது தேர்தல் ஆணையத்தின் தரப்பாக கூறப்பட்டுள்ளது. இந்த எண்களை பொறுத்த அளவில் அந்த தேர்தல் பத்திரங்களுக்கான ஒரு தனிப்பட்ட எண்களாக பார்க்கப்படுவதால் யார் எந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்கிறார்களோ அவர்கள் அந்த தேர்தல் பத்திரத்தை யார் எந்த அரசியல் கட்சியானது பணமாக்கியுள்ளது என்பது தொடர்பான விவரங்களை மேட்ச் செய்வதற்கான ஒரு மேப்பிங் முறைக்காக இந்த ஒரு ஆல்பா நியூமரிக் எண்களானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால் இந்த விவரங்களையும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றமானது இந்த ஒரு உத்தரவை அவர்களுக்கு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையிலான ஒரு நடவடிக்கையை தான் தற்போது எஸ்பிஐ வங்கியானது மேற்கொண்டு அனைத்து விவரங்களையும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.